எல்லாம் ஒரு செயல் வடிவமா இருந்தும் நமக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லலை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய தேடுதலும் ஒவ்வொருத்தருடைய செயல் வடிவமும் அவங்களுக்கு ஒன்று கிடைக்கல அப்படிங்கிறத நான் தேடியும் அது எனக்கு திருப்தியாக நான் எதிர்பார்த்த ஒரு செயல் கிடைக்கல, அது எனக்கு அதுக்குள்ள நான் இன்னும் ஏதோ மிஸ் பண்ணுறானோ, இல்லை நான் அதை பிடிக்காம விட்டுட்டனோ, இல்லை அதுக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு கவன சிதறல்கள் இருக்கோ, எனக்கு யாராவது பக்கத்துல இருந்து வழிகாட்டணுமோ அப்படிங்கிற அந்த ஏக்கமும் அந்த துடிப்பும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் குருவை எந்த அடிப்படையில் தேடுறாங்க, குருவன்னு மட்டும் இல்லாமல் இந்த தியானத்தை சமீப காலத்தில் நிறைய பேர் நிறைய காணொளிகளை பார்த்து நிறைய புத்தகங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யார் வந்தாலும் நம்மன்னு இல்லை, யார் வந்தாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்களோட பயணிக்கலாமா, ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள அவங்க ஏதாவது நமக்கு ஒரு வழி ஒரு செயல் வடிவத்தை காட்டி கொடுத்துட மாட்டாங்களான்னு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தேடுதல் இருக்கு, அந்த செயல் வடிவம் இருக்கு. அதுக்குள்ள சில பேருக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக அதை ஒரு செயல் வடிவமாக வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் புரிதல் அப்படின்னா என்னன்னா, புரிதல்லே பல விதமா இருக்கு. புரிதல்னா ஒரு செயலை 1000 வருஷத்துக்கு முன்னாடி சமாதிக்கு போனவங்கள கூட குருவா நினைச்சு இன்னைக்கும் வழிபடுறவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கும் தவம் செய்யறவங்க இருக்கிறாங்க அவரை நினைச்சு. அப்ப அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கங்க. அப்ப லைவ்ல இருக்கிற குருவை நினைச்சு ஒருத்தர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த அவருடைய பயிற்சியை வாங்கி ஒரு வேலை செய்யறாங்க. ஆனா அதை தாண்டி அவங்களுக்குள்ள என்ன தாட்டும் என்ன செயல் இருக்கு அப்படின்னா, வேற எதையாவது ஒரு விஷயத்தை கேட்கும் போதோ படிக்கும் போதோ இதோட இது ஏதோ கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கோ, இது ஏதோ ஒன்று பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ரூட்டை இதையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த மாற்றி பண்றாங்க. அப்போ அவங்க மாற்றி பண்றத அவங்க மேல குறையா இல்லை, அவங்களுடைய தேடுதல் புரிதல் என்னன்னா, தாக்கு பிடிச்சு இல்லை காத்திருந்து ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள நம்ம முன்னேறி போகணுங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய தேடுதலாகவும் செயல் வடிவமாகவும் இருக்கு. நீங்க காலங்காலமாக பார்த்துக்கங்க, இறைவனை பார்த்தவங்க அவங்களுடைய செயல் வடிவம் எழுத்து வடிவம் பேச்சு எல்லாம் வெவ்வேறு வடிவமா இருக்கு. இறைவனை பார்க்காதவங்க கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுடைய தாட்டெல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கு. அப்ப இறைவனை பார்த்தவங்க சொல்ற செயல் வடிவத்துக்குள்ள நிறைய பேரால அவங்களோட பின்தொடர்ந்து போக முடியல, அவங்களோட தாக்கு பிடிச்சு நிக்க முடியல. உண்மையா இறைவனை பார்த்தவன் அவன் என்ன பண்ணுவான்னா நிதானதான் படுத்துவான் ஒருத்தர. அவங்கிட்ட வர்ற மாணவர்களையோ அவங்கிட்ட வர்ற பக்தர்களையோ உண்மையா இறைவனை பார்த்தவன் என்ன பண்ணுவான்னா ஸ்டெடி பண்ணி அவங்கள நிதானதான் படுத்த முடியும். அவங்கள அப்படியே பரவசத்தில் ஆழ்த்தி சாமி ஆடுற மாதிரி வைக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு செயல் வடிவம் இருந்தா அவனே என்னைக்கோ சாமி ஆடி இருப்பான். அப்ப அவனே நொந்து போய் ஒரு ரொம்ப இந்த ஐஸ்ல போய் உறைஞ்சிருவோம்ல, அந்த மாதிரி உறைந்து போய் அவன் கத்துக்கிட்ட தியானம், அவன் படிச்சது, அவன் செய்த மந்திரம், குரு சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒரு இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா உயர்ந்த தியானத்துக்கிட்ட போகும்போது அவனுக்கு அங்க தெரியாம ஒண்ணு நிகழுது. அவனே என்ன ஆயிட்டானா ஒரு ஸ்டேஜ்ல உறைந்து போயிடுறான். இது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள போயிருது. அப்ப அவன் எப்படின்னா ஆடி போயிடுறான். அதை பார்த்துட்டு அவன் என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கொஞ்சம் அவனை ரெடி பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப போராட்டமா இருக்கு. அப்புறம் அவன் ஆசுவாசப்பட்டுட்டு என்ன தெரியுங்களா நினைக்கிறான், ஞானத்தை பார்த்தவன் இவ்வளவு பெரிய இந்த அலட்டல் தேடல் இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணா இறைவனை பார்க்க முடியாது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப இப்படியெல்லாம் பண்ணி நம்ம அடையலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப இது எல்லாமே ஒரு தனி மனிதருடைய அவருடைய செயல்பாடுகள்ல அவருடைய பதிவுகள்ல இது நடக்குது. அப்ப உண்மையான செயல் வடிவத்தை ஞானத்தை இறைவன் அந்த வடிவத்துல காட்டுறது இல்லை. அப்ப
ஒரு தியானத்தை உண்மையா இருக்கிற பெரிய பெரிய குருமார்கள் தியானத்தை இந்த மாதிரி கிளாஸா எடுத்ததே கிடையாது. நீங்க உயர்ந்த குருன்னு சொல்லப்படுகிற இந்த உலகத்திலே தலை சிறந்த குருக்கள் எல்லாமே தியானத்தை இந்த வடிவத்துல நேரடியாக இப்படி தியான வகுப்புகளை எடுக்க முடியாது. அதுக்குள்ள நிறைய செயல் இருக்கிறது. இப்ப உங்களை ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள ஆழ்த்தி உங்களை தேட வச்சு உங்களுக்குள்ளேயே ஒரு விதையை போட்டு உங்களுக்கு வீடு காடு மலைகள் நகரங்கள்ல சுத்த வச்சு அதுக்குள்ள ஒரு தியானத்தை வச்சு உங்களை ஒரு இடத்துல ஒரு ஆழ்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போய் அந்த குரு என்னன்னா பெரிய புரிதலை ஏற்படுத்திட்டு போயிடுவார். ஆனா இந்த மாதிரி கிளாஸஸ் தான் தியானமா உயர்ந்த குருமார்கள் எடுத்தது இல்லை, எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா இந்த வடிவம் வேற வடிவத்துல இருக்கு. இந்த தியானம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடல்ல தியானம்னு பழக யாரு தொடங்கினாலும் நரம்பு மண்டலங்கள்ல விழிப்பு அடையும், உடல்ல ஒரு மாற்றம் அடையும். அந்த பருவ மாற்றம் அடைந்தா ஒரு ஆணோ பெண்ணோ உடலை எப்படி தக்க வச்சுக்கணுங்கிறது தெரியாது. புரியுதுங்களா? நீங்க தியானத்தை தேடாத வரைக்கும் ஓகே. தியானத்தை தேடுனா உங்க உடல் பருவ மாற்றம் அடையும். நீங்க அதுக்கப்புறம் ரெகுலர் வாழ்க்கையில வாழ முடியாது. நீங்க இல்லறத்துல தான் இருப்பீங்க, கணவனோட இருப்பீங்க, மனைவியோட இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. ஆனா உங்க உடல் ரெகுலரா இருக்காது. உங்க உடல் ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்காது. நீங்க ரெகுலர் ஃபார்முலாவுக்கு உங்க உடலை கொண்டு வர முடியாது. சக்தி வேணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் சக்தி உள்ள வந்துருச்சு, அந்த செயல் வடிவம் இருக்குன்னா அவரு ரெகுலரா இருக்க மாட்டாரு. அவரால் ரெகுலரா இருக்க முடியாது. அந்த உடல் வலியை ஏற்படுத்தும், மயக்கத்தை ஏற்படுத்தும், துன்பத்தை ஏற்படுத்தும். ஒரு ஒரு செயல் வடிவத்துக்குள்ள கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப அந்த உடலை சரி பண்ணி பதப்படுத்துற மாதிரி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதுக்குள்ளே ஒருத்தன் ஸ்டடி பண்ணி மீண்டும் மீண்டும் போறதுக்கான வாய்ப்புகளை எந்த மனிதர்களால தேட முடியுது? அப்ப என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க என்ன பண்றாங்க, உடலுக்குள்ள ஒரு செயல் வந்தோன்னே அடுத்த அவங்க குருமார்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க குருமார்கள் அவங்களுக்கு தீட்சை கொடுக்கும்போது அவங்களோட பேசும்போது 1500 பேரோட இருந்தாரு. ஒரு ரவுண்ட் இப்படி சுத்தி வர்றதுக்குள்ள அவர் 5 லட்சம் பேத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 1500 பேரும் அவங்கள சந்திக்கவே முடியல, அவங்களோட ஒரு உரையாடல் நடத்த முடியல. இப்ப அந்த 1500 பேருக்கும் யாரு பதில் சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருது தியானத்துல, இல்ல பயிற்சியில ஒரு சந்தேகத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அவங்க குரு கிட்ட சொல்லணும், இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம பயப்படுறாங்க. அப்ப இதை விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்த குருமாரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அடுத்த செயல் வடிவத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அங்க போனோன்னா அவரும் 6 மாசத்துல பிஸி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு குருமார்கிட்ட போறாங்க. இப்படி சில ஆண்டுகளாக சில குருமார்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, உடல் தியானம்னா மாறும், ஆனா ஒரு மனிதனுக்கு உடல் பருவ மாற்றம் அடையக்கூடியதுதான் தியானங்கிறத தெரியாம நிறைய பேர் தியானம் பண்றாங்க. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலா இருக்கு. எந்த குருநாதர்களாலையும் உடல் பருவ மாற்றம் ஆகி உடல்ல வலி வரும், துன்பம் வரும், அதெல்லாம் சரி செய்ய முடியாது. அதெல்லாம் பொறுத்து தாக்கு பிடிச்சு ஒருத்தன் களத்துல நின்னாதான் அவன் இறைத்தன்மையை தொட முடியும், இந்த கலையை மேற்கொள்ள முடியும். இந்த கலையில எழுதப்பட்டிருக்கிற அத்தனை பெரிய உயர்ந்த குருமார்கள் எல்லாரும் அவங்களுடைய உடலை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்குள்ள அப்படி ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கிக்க மாட்டீங்கிறதான் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது அப்படிங்கறத தெரியாம தான் ஆச்சரியமாகவும் ரொம்ப வினோதமாகவும் இருக்கு. அடுத்தடுத்த செக்ஷன்ல தியானத்தை கற்றுக் கொடுக்க வர்றவங்களும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 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 மாணவர்களை எதிரில் இருக்கிற மக்களை தூண்டுறாங்க, இல்லை ஒரு மோட்டிவ் பண்றாங்க. பிராக்டிக்கலா பேச மாட்டாங்க. ஒரு பிராக்டிக்கலான விவாதம் இல்லை. ஒரு பிராக்டிக்கலா ஒரு உடல் மாறும்பா, பருவ மாற்றம் அடையும்பா, அடைந்தா நீ அந்த உடலை தாக்கு பிடிச்சு நிப்பியா, ஒரு செயல்படுத்துவியா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதை பற்றி ஒரு புரிதல் குருமார்கள்ட்ட மாணவர்கள்ட்ட பண்ண மாட்டாங்க. மாணவர்களுக்கும் அது சம்பந்தமான புரிதல் இல்லை. அது ரொம்ப முக்கியமா வேணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம்னு நான் கருதுறேன். நீங்க அதை அவசியம்
இதை பார்த்துக்கங்க. இதுக்கு ஒரு வடிவம் இருக்கு, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய சிவலிங்க கோவில்கள் பூஜை புனஸ்காரம் மந்திரம் 9 நவதானியம் இதையெல்லாம் போட்டு எல்லா சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அதை ஆடாம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள வேத விற்பனங்களை வச்சு மந்திரங்களை சொல்லி நிறைய சிவலிங்கங்களும் நிறைய சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதால நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரபஞ்ச தொடர்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு வேலை பண்றாங்க. ஆனா ஒரு யோகியும் ஒரு சித்தரும் இந்த ஃபார்முலாவில் ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. அவங்க கீழே இடுப்புல இருந்து மூலாதாரம், இந்த பாருங்க, இந்த பெடரியும் இந்த நெத்தியையும் ஒன்னா இணைச்சா அது ஒரு மூலாதாரம். இடுப்புல பின்னாடி உங்க ஆசன வாயையும் முன்னாடி உங்க ஆண் உறுப்போ பெண் உறுப்போ ரெண்டையும் ஒன்னா இணைச்சா கீழே இருக்கிற மூலாதாரம். இந்த 2 மூலாதாரத்தை எவன் இணைக்கிறானோ அவன் தான் யோகி. இந்த 2 மூலாதாரமும் சொன்ன பேச்சை கேட்டாதான் 6 சக்கரம் 7 சக்கரம் எல்லாமே வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. இது 2 தான் சிவபெருமான் சொன்ன அடி முடி. இது 2 தான் மையம், இது 2 தான் செயல், இது 2 தான் வடிவம். இதுல கீழே அடியில வேர்ல நின்று மூலாதாரன்னு சொல்லக்கூடிய இடுப்பையும் இந்த முன்பக்கத்தை இருக்கிறதையும் 2ஐயும் இணைச்சவன் என்ன செய்யறான், அங்கிருந்து அந்த செயல்ல இருந்து ஒரு உசுனத்தை எடுத்து என்ன பண்றான், முதுகு தண்டு வழியாகவும் மின் பக்கமும் ஒரு செயல் வடிவத்தை செய்யறான். அப்ப இங்க இருக்கிற இந்த நரம்பு மண்டலங்கள் பின்பக்கத்துல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் என்ன பண்ணுதுன்னா இதய மையத்துல குவியலாக குமியுது. அப்ப இதயத்துல ஒரு பெரிய வேலை ப்ராசஸ் நடக்கப்பட்டுச்சுன்னா அவனுக்கு என்ன பண்றான்னா முதல்ல சக்கரத்தை எல்லாம் ஓபன் பண்ணல, ஒரு ட்ரெயின் போறதுக்கு மாதிரி ஒரு தண்டவாளம் மாதிரி ஒரு பாதையை உருவாக்குறான். முதுகு தண்டுவடத்தையும் முன்பக்கம் இருக்கிற இந்த வயிறு முதுகு இந்த பக்கம் இருக்கிற பக்கத்துல இருக்கிற 2 பக்கமும் 2 ரூட்டை ஏற்படுத்துறான். இந்த 2 ரூட்ல போறதுக்கான வழியை ஏற்படுத்திட்டு அடுத்தது அவன் எங்க மையமா எங்க வைக்கிறான்னா இதயத்தை. இந்த இதய பகுதிக்குள்ள ஒரு முழுமையான வேலை நடந்தா மட்டும்தான் அவன் கழுத்து பகுதியை தொட முடியுமாங்கிறதே தெரியாது. தொடறதுக்கான வாய்ப்பு எதுனா இதயம் ஒத்துழைச்சாதான். இதயத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவம் சரியாக இருந்துச்சுன்னா அந்த இதயத்துக்குள்ள ஒரு வேலை நடந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், அடுத்த கட்டமா கழுத்துக்கு நவுறான். அந்த உள்நாக்குக்குள்ள ஒரு வேலை. அதற்கு அப்புறம் அவன் இந்த பெடரியையும் இந்த செயலையும் உள்ள இணைக்கிறதுக்கான போராடுறான். பல வருடங்களா போராடுறான். 1 நாள் 2 நாள் கிடையாது. யாராலையும் இந்த போராட்டத்துக்குள்ள சொல்ல முடியாது. அப்படி ஒரு போராட்டம் அங்க இருக்கு, அப்படி ஒரு செயல் வடிவம் இருக்கு. அப்ப ஒரு சிலையை எப்படி பிரதிஷ்டை பண்றான்னா இந்த 2ஐயும் திருப்பியும் ஒரு யோகி இணைச்சிடறான். பெரிய யோகி கீழையும் இணைச்சிடறான். தனியா அப்படி 2 தனியா இருக்கு பிறக்கும் போது 2ஐயும் இப்படி ஒன்னா ஆக்கிடுறான். மேலையும் இப்படி ஒன்னா ஆக்கிடுறான். இப்படி ஒன்னா ஆக்கிய உடனே அவன் ஒரு சிலையை எப்படி பிரதிஷ்டை பண்றான்னா கீழே இருந்து அந்த சக்கரை ஒவ்வொரு சக்கரத்திலயா கொண்டாந்து இங்க கொண்டாந்து உச்சியில கொண்டாந்து அவனுடைய உயிர் துளியையே அதுக்கு செலுத்துறான் அந்த லிங்கத்துக்கு. அப்ப என்னன்னா அவங்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்தமான அத்தனை சக்தியையும் ஒன்னா திரட்டி கீழே இருந்து அந்த தவ வலிமையில என்ன பண்றான்னா புதுசா அவனை மாதிரியே ஒரு உயிரை உருவாக்குறான். ஒரு கல்லுக்கு ஒரு சிவலிங்கத்தை என்ன பண்றான்னா அவன் என்ன தன்மையில அந்த யோகி இருக்கிறானோ, வேதம் மந்திரம் சித்து என்னென்ன செயல்லாம் அவன் கலையை கற்று வைத்திருக்கிறானோ அத்தனை கலையையும் அந்த சிவலிங்கம் கொடுக்கும். அந்த சிவலிங்கம் இவன் என்னென்னலாம் செய்வானோ அது அத்தனையும் அது செய்யும். அப்படிதான் அந்த சிலைக்குள்ள செலுத்தி விட்டுட்டு அப்ப என்ன பண்றான், அவன் கரைந்து போகிறான், இல்லைன்னா சமாதிக்கு போறான். இதுதான் இந்த செயல் வடிவத்துக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு கோயிலுக்குள்ள போகும்போதும் தன்னை அறியாமைய ஒரு வியர்ப்ப ஒவ்வொரு சிவலிங்கமும் ஏற்படுத்துது, ஒவ்வொரு செயல் வடிவமா ஏற்படுத்துது. அந்த சிவலிங்கத்தை ஆவடை அந்த லிங்கத்தைங்கிறத என்ன சொல்றான்னா மூலாதாரம்னு சொல்றான். அதுதான் சிவராத்திரி. தனியா ஆவடை தனியா லிங்கம் தனியா இருந்தா அது பேர் சிவராத்திரி இல்ல. 2ம் சேர்ந்தா சிவராத்திரி, 2ம் சேர்ந்தா மூலாதாரம், 2ம் சேர்ந்தா முழுமை. 2ம் பிரிந்தே இருக்கக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேருவாங்க பிரிஞ்சிருவாங்க. ஆனா ஒரு சிவனும் பார்வதியும் சேர்ந்துட்டு பிரிவதே இல்லை. அதனாலதான் சிவலிங்கம். அப்ப முழுமை அப்படிங்கிறது என்னன்னா சேர்ந்து இருந்தாதான் முழுமை, பிரிந்து இருந்தால் முழுமை அல்ல. ஒரு தவத்துக்குள்ள ஒரு உச்சக்கட்ட சமாதிக்கு போனவன், சமாதி நிலையில இருந்தவன் சமாதியில பெரும் அனுபவத்தை பெற்றுட்டு அங்க என்ன பண்றான்,
ஒரு முழுமையை பெற்றுட்டு திருப்பியும் விழிப்பு நிலைக்கு வர்றான். அவன் மனிதனாக வாழ மாட்டான். அவன் ஒரு முழுமை பெற்றதுனால அவனுடைய வடிவம் வேறையா இருக்கு, வேற ஒரு செயல் வடிவமா இருக்கு. இந்த செயலை எத்தனையோ யோகிகள் பண்ணியிருக்கிறாங்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் நம்ம பார்த்ததுல பெரிய ஆச்சரியம் என்ன இருக்குன்னா, 2 நாகங்கள் சேர்ந்து இதே மாதிரி இணைந்து சில சிவலிங்கத்தையோ சில சிலைகளையோ பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி சக்கரத்திலிருந்து உயிரை கொடுத்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றதுல பெரிய விஷயம் இல்லை. 2 நாகங்கள் அதே மாதிரி இணைந்து அதுகிட்ட இருக்கிற பேர் ஆற்றலை எதிரில் இருக்கிற செயல்ல செலுத்தி இருக்கு. அப்போ உயர்ந்த செயலாக அங்க என்ன ஆகுது, அங்க அங்க அந்த இடத்துக்கு போனாவே வேற வடிவத்துக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 100கணக்கான இடம் இருக்கு. அந்த செயலுக்குள்ளெல்லாம் ஒரு மனிதன் ஓரளவு விழிப்படைஞ்சிட்டான்னா தானா தியானம் வர்ற இடம்லாம் அதெல்லாம். அங்கெல்லாம் எந்த வேதம் தேவையில்ல, மந்திரம் தேவையில்ல, குரு தேவையில்ல. போய் இப்படி உட்கார்ந்தா ஒரு காற்றே குரு மாதிரி வரும். ஒரு தென்றல் மாதிரி ஒரு காற்று அடிச்சுட்டு போயிடும். சதுரகிரியா இருக்கட்டும், வெள்ளையங்கிரியா இருக்கட்டும், நீங்க நிறைய மலைகளை கொண்டாடுறதுக்கு காரணம் நிறைய இடங்கள்ல 2 நாகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் பணி செய்து வச்சிருக்கிறதுனால தான் இந்த வடிவத்துக்குள்ள தன்னை அறியாமலேயே சில குகைகள்ல சில மலைகள்ல நம்ம ரொம்ப ஒரு திக்குமுக்கு ஆடி போயிடும். இந்த செயல் வடிவம்லாம் இதெல்லாம் ஒரு கிளாஸா கொடுக்கறதோ ஒரு தியானமா கொடுக்கறதோ ரொம்ப கவனமா கொடுக்க வேண்டிய ஒரு வடிவமா இருக்கும். இதை பேசினாலோ எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கடினமான சவால் தான். ஆனா இது சம்பந்தமா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வரைபடமாகவும் கொடுத்துட்டாங்க, எழுத்து வடிவமாகவும் கொடுத்துட்டாங்க. ஆனா அதோடைய செயல் வடிவத்துக்குள்ள ஒரு சராசரி மனிதன் அதை கடைபிடிக்க முடியல, அதை எடுத்துக்கிட்டு போக முடியல, அதை பார்க்க முடியலைங்கிறது தான் பெரிய சவாலான பெரிய காரியமா இருக்கு. அப்ப நீங்க காளகஸ்தி எல்லாம் நான் சொன்ன 2 நாகங்களோட செயல் வடிவம் தான். ஆனா ஒரு சராசரி மனிதன் அந்த காளகஸ்தி கோயிலுக்குள்ள ஒரு சராசரி மனிதன் கூட காளகஸ்தி கோயில்ல இருந்து பலன் அடைகிறான். எதுல பலன் அடைகிறான்னா 100% அந்த நாகதோஷத்திலேயோ நாகம் சம்பந்தமாக ஒரு தன்மையிலிருந்து அவன் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவன் எந்த பரிகாரமுமே செய்ய வேண்டாம், அந்த கோவிலுக்குள்ள அவன் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாவே போதும். அவன் பரிகாரத்தினால அந்த தன்மையிலிருந்து விடுபட்டெல்லாம் வரமாட்டான். அது இன்னொரு அடிஷனலாக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஒரு தியான வடிவத்தை எப்படி நம்ம கொடுக்கறது, எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இவ்வளவு பெரிய ப்ராசஸ், இவ்வளவு பெரிய செயல் வடிவம் இருக்கு. அப்ப ஒருத்தர் அனுபவம் பெறுறது, ஒரு தியானத்துக்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கறது என்னன்னா, பிராக்டிகலாக நம்ம நினைக்கிறத தாண்டி அங்க ஒன்று நடந்துரும்.